நீங்க அப்படித்தானே கிஃப்ட்டுங்களை பார்த்து ஏமாந்துருது. எத்தனை பிள்ளைங்க ஏமாந்துட்டாங்க, எத்தனை பிள்ளைகள் தங்க வாழ்க்கை வித்துட்டாங்க கிஃப்ட்டுங்களை பார்த்து. நம்ம கூட அப்படித்தானே ஏமாந்து நிற்கிறோம். இலவசம் இலவசம் அறிவிச்சா இலவசத்துக்காக எல்லாத்தையும் நம்முடைய சுதந்திரத்தை நம்முடைய என்ன தன்மானத்தெல்லாம் நம்மெல்லாம் விலைக்கு விற்கலையா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, இப்படி ஏசாவை கவர்ச்சி இழுக்கணும்னா கவர்ந்து இழுக்கணும்னா ஏமாத்தணும்னா வெகுமதிகளை அவருக்கு செட்டப் பண்ணி அனுப்பலாம். இது மாம்சத்தின் முயற்சி. நான் சொல்றேன், உங்களுடைய வேலை விஷயத்துல, திருமண காரியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய ஓன் டிசிஷன் இருக்கு பாரு, எடுக்காதீங்க. ஏசப்பாவின் பிள்ளைங்க தேவ சமூகத்துல காத்திருந்து உங்க சித்தை என்னன்னு காத்து இருக்கணும். என்னப்பா உங்க பிரியான்னு காத்துன்னு இருக்கணும். தேவ சமூகத்துல தேவ சத்தத்திற்காக காத்து இருக்கணும். நீங்க சொல்லுகிற வரைக்கும்